நான் வாக்கு போடுறேன், நான் வாக்கு போட்ட சின்னத்தை காட்டுது, அது விவிபேட். அது 3 மாசத்துக்கு மேல இருக்காது, அதுவும் அழிஞ்சிரும். ஏன் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்ச? திருட்டுத்தனத்தை மறைக்கிறதுக்கா? இல்ல அங்க அங்க என்னோட இண்டிவிஜுவாலிட்டி எங்க பாதிக்கப்பட போகுது? அது சொல்லு பார்க்கலாம். நான் போட்ட ஓட்டுக்கே ஆதாரம் இல்ல, அது எப்படி என்னுடைய பிரைவசியை பாதிக்க போகுது? நான் பொத்தான் அமுக்குறேன், அமுக்கினது யாருன்னே தெரியாது. என்னுடைய ஓட்டை நீ ஐடென்டிஃபைவே பண்ண முடியாது இவிஎம்ல. அப்ப எப்படி எனக்கு மான பிரச்சனை, மரியாதை பிரச்சனை எல்லாம் வருது? தேர்தல் ஆணையத்தின் மீது சில எதிர்க்கட்சிகள்லாம் வந்து தோள் மேல ஏறி துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க, அரசியல் பண்றாங்க. நீ பண்றது என்னது? நீ மோசடி பண்ணும்போது உன்னை எதிர்த்து கேள்வி கேட்டா அரசியல் பண்றது அர்த்தமா அது? நீ பண்ணதுக்கு வந்துட்டு நீ விளக்கம் கூடிய நாட்டு மக்கள் கேட்கறாங்க. ராகுல் காந்தி கேட்கல, ராகுல் காந்தி சம்பந்தப்பட்டது இல்ல. ஒரு வாக்குரிமைன்றது ராகுல் காந்தி சம்பந்தப்பட்டதா? ராகுல் காந்தியும் சம்பந்தப்பட்டது. ஒரு ஓட்டு, ஐயநாதனுக்கு ஒரு ஓட்டு, பாஸ்கரனுக்கு ஒரு ஓட்டு, உங்களுக்கு ஒரு ஓட்டு, தம்பிக்கு ஒரு ஓட்டு, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு. அதுல என்ன அவர் பாதிக்கப்படுறது, இவர் பாதிக்கப்படுறது, நீ பாதிக்கப்படுறதுலாம் வருது? என் ஓட்டு களவாடப்பட்டது, அவ்வளவுதான். நான் தீர்மானிக்கிறேன்ல ஓட்டு போட்டு. எனக்கு இணையா இன்னொரு 4 பேர் போலியா வந்துட்டு ஓட்டு போட்டிருக்கிறான், இல்லாதவன். அப்ப அது என் உரிமையை பாதிக்குதா இல்லையா? பாதிக்குதா இல்லையா? ஒரு இடத்துல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, பிரதித்துவ ஜனநாயகம் நம்மளுது. அதில் நான் வாக்களிச்சு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறேன். நான் ஒருத்தன் ஓட்டு போட்டா 4 பேர் போலி ஓட்டு போடுறான்னா என்ன அர்த்தம்? அப்ப யார் மேல உட்காந்துட்டு மிரட்டுறாங்க? இவனுங்க இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு பல இடங்களில் மாட்டிக்கிட்டானுங்க, கையும் களவுமா. அதனால எத்தையோ சொல்லி ஒரு பார்க்குறாரு, ஒரு முகத்தை பார்த்தாலே தெரியல. நான் சொல்றேன், இவங்க யாருமே வந்துட்டு ஒரு தொகுதி ஃபுல்லா ஆராய்வாங்க யாராவது அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சசிகாந்த் செந்தில் தலைமையிலான அந்த வார் ரூம் என்ன பண்ணிட்டாங்க, ஆராயிட என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா ஒரே தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்காளர்.